இந்த சட்ட ஒழுங்கு சீரழிவுகள்னால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கோ, இதை விட எல்லாம் பெருசா நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இதே நிலைமையில போனா நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பெட்ரோலியம், ரயில்வே மாதிரியான துறைங்களை அம்பானிக்கும், ஏர்போர்ட், சீபோர்ட் மாதிரியான துறைங்களை எல்லாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதானிக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எதுனாலும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா முக்கியமா தேவைப்படுறது ஒரு ஏர்போர்ட் அண்ட் சீபோர்ட். அது லீகல் ஐட்டம்ஸா இருந்தாலும் சரி, இல்லீகல் ஐட்டம்ஸா இருந்தாலும் சரி. அதுவே நம்ம சொந்த இடமா இருந்தா அங்க எவ்வளவு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருந்தாலும் ஒரு ஓனர் நினைச்சா மேபி என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க லோக்கல்ல நிசாரமா கிடைக்கக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக்ஸோட ரூட் எங்க இருந்து வருதுன்னு நம்மள நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டோம். ஆயிரக்கணக்கு ஹெக்டர் லேண்ட் கார்பரேட்ஸுக்கு ₹1 பெர் இயர்ங்கிறது மாதிரி ரெண்டலே கொடுக்கறதும் இதுல யாரோட காசு? சரி, ஏதோ டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு என்பிடிசி ₹4 பெர் யூனிட்ங்கிறது மாதிரி கரண்ட் கொடுக்கும்போ அதானி பவர் பிளான்ட் கிட்ட இருந்து ₹6 பெர் யூனிட்ங்கிறது மாதிரி வாங்கலான்னு ஏன் ஒப்பந்தம் போட்டீங்க? அமெரிக்கையில் உள்ள விவசாயத்துறை அமைச்சர் ப்ரூக் ரோலிங்ஸ் அமெரிக்கையில் உள்ள வர்த்தக குறைபாடை பூர்த்தி செய்யறது மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்குறது கம்மி பண்ணலான்னு மோடி சொல்லிட்டாங்கன்னு இந்தியாவுக்கான டாக்ஸ் 50%ல இருந்து 18% ஆகவும், அமெரிக்கையில் உள்ள சில ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் 0% டாக்ஸாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எப்ஸ்டின் ஃபைலுக்காக ட்ரம்புக்கு பயந்தோ பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆக்சுவலி இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் கம்மியும் இம்போர்ட் அதிகமாகவும் தான் இருக்கு. முன்னாடி $1 ₹43 தான் இருந்துச்சு. டாலர் ரேட் அதிகமாக ஆயிலோட ரேட்டும் கூடிக்கிட்டே இருக்கும். பெட்ரோல் டீசல் ரேட்டு கூடும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ரேட்டும் கூடிக்கிட்டே இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ரேட்டு கூட எல்லாத்துக்கும் ரேட்டு கூடிட்டே இருக்கும்.